நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணுறோம். இந்த வீடியோவில் ஓய்வூதியர்கள் 3 மாதம் அகவிலைப்படி நிலுவைத் தொகை வழங்கும் தேதி முக்கிய அறிவிப்பு, என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள அகவிலைப்படியின் அடிப்படையில் 3 மாதத்திற்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகை அரியர் வழங்குவது பற்றிய அறிவிப்புகளில் வெளியிடப்பட்டுள்ள எவ்வாறு இது கணக்கீடு செய்யப்படுகிறது, குறிப்பாக எந்த மாத சம்பளத்தின் அடிப்படையில் இந்த நிலுவைத் தொகை வழங்கப்படும், குறிப்பாக 3 மாதங்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகை மொத்தமாக வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுமா அல்லது அதில் ஏதேனும் மாற்றங்கள் உள்ளதா என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூட எல்லா படியும் டேரெக்டாக கிடைக்கும். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வருடத்திற்கு 2 முறை அகவிலைப்படி உயர்வில் மாற்றங்கள் செய்யப்படும். அதேபோல் அறிவிக்கும் தேதிக்கு முந்தைய மாதங்களுக்கான நிலுவைத் தொகை வழங்குவது பற்றிய அறிவிப்புகளும், எந்த மாத சம்பளத்தில் அந்த அகவிலைப்படி நிலுவைத் தொகை கிடைக்கும் அல்லது வங்கிக் கணக்கில் நிலுவைத் தொகை வழங்குவது பற்றிய தகவல்களும் அது சார்ந்த அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தற்போது மத்திய அரசு ஓய்வூதியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 2% அதிகரிக்க மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் அகவிலைப்படி 53%இலிருந்து 55% அதிகரிக்கும். இதன் மூலம் 49.18 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் 67.95 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் பயனடைவர். மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இதை சுருக்கமாக DA என அழைப்பர். மத்திய ஓய்வூதியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி ஆண்டிற்கு 2 முறை உயர்த்தி வழங்கப்படும். அதாவது நாட்டில் நிலவும் பணவீக்கம் மற்றும் விலைவாசி உயர்வு உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் அகவிலைப்படி என்பது மாற்றி அமைக்கப்பட்டு அறிவிக்கப்படும். இந்த நிலையில் மத்திய அரசு ஓய்வூதியர்கள் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை உயர்த்துவது தொடர்பாக டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தின் முடிவில் அகவிலைப்படியை 2% அதிகரிக்க அமைச்சரவை கூட்டம் முடிவு செய்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அகவிலைப்படி உயர்வு தொடர்பாக எதிர்பார்ப்பு நீண்ட நாட்களாக இருந்த நிலையில் அறிவிப்பு வந்துள்ளது. தற்போது 2% வரை அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஓய்வூதியர்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கான மொத்த அகவிலைப்படி என்பது 55% அதிகரித்துள்ளது. இந்த 2% அகவிலைப்படி உயர்வு என்பது வரும் ஏப்ரல் மாத சம்பளத்தில் வழங்கப்பட உள்ளது. அப்பொழுது கடந்த ஜனவரி முதல் மார்ச் வரையிலான 3 மாத அகவிலைப்படியானது அரியருடன் சேர்த்து ஊழியர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. இந்த அகவிலைப்படி உயர்வு மூலம் நாடு முழுவதும் உள்ள 49.18 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் 67.95 லட்சம் ஓய்வூதியர்களும் என மொத்தம் 1 கோடிக்கும் அதிகமானோர் பயனடைய உள்ளனர். மேலும் தற்போதைய 2% அகவிலைப்படி உயர்வு காரணமாக மத்திய அரசு ஊழியர் ஒருவரின் அடிப்படை சம்பளம் 18,000 ரூபாய் எனும்போது அவருக்கு மாதம் 360 ரூபாய் அகவிலைப்படி கூடுதலாக கிடைக்கும். அப்படி பார்த்தால் ஒரு ஆண்டில் 4,320 ரூபாய் வரை கிடைக்கும். மேலும் ஓய்வூதியதாரர்களுக்கு அடிப்படை பென்ஷன் 9,000 ரூபாயாக இருக்கும்போது அவருக்கு மாதம் 180 ரூபாய் அதிகரிக்கும். இதன் மூலம் பார்த்தால் அவர்களுக்கு ஆண்டிற்கு 2,160 ரூபாய் வரை கூடுதலாக கிடைக்கும் என்றும் மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதன் மூலமாக அரசு ஊழியர்களுக்கு ஏப்ரல் மாத சம்பளத்துடன் சேர்த்து தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள அகவிலைப்படி கிடைக்கும். அதேபோல் 3 மாதத்துக்கான நிலுவைத் தொகை வங்கிக் கணக்கில் அவர்களுக்கு வரவு வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூட எல்லா வீடியோவும் டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.